கேட்காம பேராஷூட்ல சேர்ந்த பேராஷூட்ல இருந்து குதிச்சேன். அது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? அப்படி இல்லம்மா, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிற பயத்துலதான் வேண்டான்னு தடுத்தேன். உன் பேரு தமிழ்நாட்டு வீர சிறுமியின் பேப்பர்ல வந்ததை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. உஷா, என்ன மம்மி வந்திருக்காரு? அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அவர் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல மம்மி, பெரிய எழுத்தாளர். எழுத்தாளரா? ஆமா மம்மி. இதெல்லாம் அவர் எழுதின புத்தகம் தான். ஆமா சப்தம். அம்மாவுக்கு கல்யாணம், ஸ்வீகார புருஷன், சும்மா வருமா சுகம், ஆசை இருந்தால் அனுபவி, சொர்க்கத்தை விடு. ஏன் மம்மி, அவரோட புத்தகத்து பேரெல்லாம் எப்படி? பேர்ல மட்டும் இல்லம்மா, அவர் மனசும் எப்படி இருக்குன்னு புரியுது. மம்மி, ஆமா, அவர் இங்க எதுக்காக வந்திருக்காரு? கதை எழுது. ஓஹோ, இந்த நிமிஷத்துல இருந்து அவர் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. ஏன்? தனியா பொண்ணு இருக்கிற வீட்டுல தகப்ப வந்துட்டு போனாலே சந்தேகப்படுவாங்க. அவர் தப்பானவர்னு என் மனசுக்கு படுது. அவர் நம்ம வீட்டுல இருந்தா நாம தலை குனிய வேண்டியது. இதை பற்றி எப்படி சொல்ற? அவர் எழுதி இருக்கிற இந்த புத்தகங்கள் எழுத்து வேற, எண்ணம் வேற. எண்ணத்துல இருக்கிறது தான் எழுத்துல வரும். அதுக்காக அவரை கழுத்து பிடிச்சி வெளியே தரணும் சொல்றியா? தேவையில்லை, கையெழுத்து கும்பிடு போட்டு நானே அவரை அனுப்பி வைக்கிறேன். மம்மி, அப்படி நீ அவரை அனுப்பி வச்சுட்டு திரும்பி வந்தா இந்த உஷா உயிரோட இருக்க மாட்டா. உஷா, எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு சாதாரண உறவு இல்லை. என்னைக்கு நான் அவருடைய கதைகளை படிக்க ஆரம்பிச்சேனோ அன்னைக்கே நான் அவருடைய ரசிகை ஆயிட்டேன். அந்த ரசனை அன்பா மாறிடுச்சு. உஷா, அவர் இந்த ஊர் ஸ்டேஷன்ல வந்து இறங்கினப்போ அவருடைய ரசிகர்கள் எத்தனையோ பேர் அவர் வந்து கூப்பிட்டாங்க. பட் அவர் நான் கூப்பிட்டுன்னு வந்தாரு. இதுல இருந்து எங்க ரெண்டு பேரோட அன்பு எப்படிப்பட்டதுன்னு நீங்க புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுட்டேன் உஷா. விதி உங்க அம்மாவோட முடியலன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன செய்யணும் சொல்லு. எனக்காகவே நீ வாழ்ந்தது உண்மைனா அவர் கதை எழுதி முடிச்சுட்டு போற வரைக்கும் என் கௌரவம் குறையாம நடந்துக்கணும். வாழ கொடுத்து விட்டுட்டார். தாய்வாழ தலை சாய்த்தானே வேணும்.